World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். மதிய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்கமாகிறது. மத்திய பேச்சாளராக வருகை தந்துள்ள நமது சேவைக்குழு உறுப்பினர் திருமதி கலையரசி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது புது மாப்பிள்ளை தர்மசாஸ்தாவினுடைய அன்பு சீடன் உயர்திரு ஜெய் சக்திவேல் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஜாதக ஆய்வின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டுள்ள நமது வெப்படை உயர்திரு கந்தசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நிறைவு பேச்சாளராக நானே வருகிறேன். இன்னும் 4 ஸ்பீச் இருக்குது, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போ நம்ம முதல் ஸ்பீச்சுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக ஜோதிட துறையில் இது அவங்களுக்கு முதல் மேடை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தர்மசாஸ்திராவினுடைய மாணவர்கள் எப்பயுமே வளர்வதற்கு நம்மளுடைய மேடை வந்து அமைத்து தரப்படும் சொன்னோம். அதன் அடிப்படையில் திருமதி கலையரசி அவர்கள் இன்றைக்கி தன்னுடைய முதல் கன்னி பேச்சை அற்புதமான இந்த இனிய தருணத்தில் தொடங்க இருக்கிறாங்க. அதுவும் அவங்க எடுத்துக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, 108 பாதங்களில் வந்து புஷ்கர நவாம்சத்துக்கு ஒரு தனி மரியாதை உண்டு, தனி மதிப்பு உண்டு. புஷ்கர நவாம்ச பாதத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாவே அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையாகவே வளர்ச்சியை கொடுக்குமா கொடுக்காதா, எப்படி இருந்தால் வளர்ச்சி கொடுக்கும் என்பதை துல்லியமாக சொல்வதற்கு அம்மா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ திருமதி கலையரசி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இந்த நேரத்தை வந்து அவங்களுக்கு ஒப்படைக்கிறேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓகேவா சார்? அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஏகதண்டாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தொந்தி பிரச்சோதயாத். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முழுமுதற் கடவுளாகிய விநாயகனை வணங்கி நான் இந்த உலகிற்கு வர காரணமாய் அமைந்த என் பெற்றோருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என் குருமார்களை வணங்கி, ஜோதிடம் கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய எனது குருநாதர் எம்கேஆர் அவர்களின் பாதம் பணிந்து இதை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு, மேலும் இங்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் 38வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரைக்கு நான் வருகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னென்னா, புஷ்கர நவாம்ச பாதத்தின் சிறப்புகள். ஜோதிடத்தில் பொதுவாகவே நிறைய ராஜயோகம் இருக்குது. அது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியும்னா, இது வலிமையான ஜாதகமா இல்லை மோசமான ஜாதகமாங்கிறத அதில் இருக்க கிரகங்களை வச்சு, அது நிற்கிற பாதசாரங்களை வச்சு நம்ம கணக்கிடலாம். அது இல்லாமல் இன்னும் நிறைய யோகமான திசை இதெல்லாம் இருக்குது. இதில் வலிமையாக இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, கிரகங்கள் நிற்கிற பாதசாரங்களில் அது புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கான்னு பார்த்தா அது ஒரு வலிமையான ஜாதகம் தெரிஞ்சுக்கிற அமைப்புகளில் அதுவும் ஒன்று. புஷ்கரனாலே என்ன சொல்கிறாங்கன்னா, புனிதம் சொல்கிறாங்க. புனிதத்தன்மையை உடைய அந்த புஷ்கர நவாம்ச பாதங்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்களில் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா,
அஸ்வினியில் தொடங்கி ரேவதியில் முடியுது. அஸ்வினிங்கிறது கேதுவோட நட்சத்திரம், ரேவதிங்கிறது புதனோட நட்சத்திரம். அப்போ அந்த கிரக வரிசையில் நட்சத்திரங்களை வரிசைப்படுத்தினோன்னா முதல்ல வர்றவர் கேது. கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம். அடுத்து சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம். அடுத்து வரக்கூடியவர் சூரியன், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரன், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாய், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். ராகுவோட நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. சனியோட நட்சத்திரம்னு பார்த்தோம்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி. புதன், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போ மொத்தம் 27 நட்சத்திரம் வந்துச்சா? இதில் கிரகங்களை வரிசைப்படுத்தும் போது முதல்ல வர்ற கேது பகவானோட நட்சத்திரத்துக்கும், 5ஆவதாக வர்ற செவ்வாய் பகவானோட நட்சத்திரத்துக்கும், 9ஆவது வர்ற புதன் பகவானோட நட்சத்திரங்களுக்கும் புஷ்கர நவாம்ச பாதங்கிற அந்தஸ்து ஜோதிடத்தில் கொடுக்கல. இந்த வரிசையில் நம்ம இதை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலான்னா 1, 5, 9 திரிகோணத்தை ஞாபகம் வச்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். 1ஆவதாவோ 5ஆவதாகவும் 9ஆவதாக வரக்கூடிய கிரகங்களுக்கு புஷ்கர நவாம்ச பாதம் இல்லைங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிடலாம். அப்போ கேது பகவானுக்கு அடுத்து வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான். சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பரணி 3, பூரம் 3, பூராடம் 3. இந்த 3 பாதங்கள் தான் புஷ்கர நவாம்ச பாத அந்தஸ்தை பெறுது. அடுத்து வரக்கூடியவர் சூரியன். சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை 1, 4, உத்திரம் 1, 4, உத்திராடம் 1, 4. இந்த பாதங்கள் வந்து புஷ்கர நவாம்சங்கிற மதிப்பை பெறுது. அதுக்கடுத்து வர்றவர்னு பார்த்தா சந்திர பகவான். சந்திர பகவானோட நட்சத்திரத்தில் ரோஹிணி 2, அஸ்தம் 2, திருவோணம் 2. இது வந்து புஷ்கர நவாம்சங்கிற மதிப்பை பெறுது. அடுத்து ராகுவோட நட்சத்திரம். ராகுவின் நட்சத்திரங்களில் திருவாதிரை 4, சுவாதி 4, சதயம் 4. இந்த பாதங்கள் வந்து புஷ்கர நவாம்சங்கிற மதிப்பை பெறுது. குருவோட நட்சத்திரத்தில் புனர்பூசம் 2, 4, விசாகம் 2, 4, பூரட்டாதி 2, 4. இந்த பாதங்கள் மட்டுமே புஷ்கர நவாம்சன்ற மதிப்பை பெறுது. சனியோட நட்சத்திரத்தில் பூசம் 2, அனுசம் 2, உத்திரட்டாதி 2. இந்த பாதங்கள் மட்டுமே புஷ்கர நவாம்சங்கிற மதிப்பை பெறுது. ஆக மொத்தம் இந்த 9 கிரகங்களில் 3 கிரகங்கள் ஏற்கனவே புஷ்கர நவாம்ச அந்தஸ்தை பெறதில்லைன்னு போயாச்சு. இப்போ 6 கிரகங்களோட நட்சத்திர பாதங்களில் மொத்தம் 108 பாதங்களில் என்னாச்சு? 24 பாதங்கள் மட்டுமே புஷ்கர நவாம்சங்கிற மதிப்பை பெறுது. இதை கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிச்சோன்னா என்ன தெரியுதுங்க? சூரியனும் குருவும் தன்னோட நட்சத்திரங்களை 2 பாதங்களுக்கு புஷ்கர நவாம்சங்கிற மதிப்பை வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த 6 கிரகங்களில் யார் ஃபஸ்ட் கிரேடில் வர்றதுன்னு இருக்குல்ல, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வீடுகள்லையும் இப்போ ராசி மண்டலத்தை பொறுத்தவரையும் மேச வீடுலேருந்து மீன வீடு வரைக்கும் 12 வீடு இருக்கா? 12 வீடுலையுமே 9 பாதங்களாக இந்த 108 பாதத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த கிரகங்களோட புஷ்கர நவாம்ச பாதங்கள் எந்த தாராபலன் அடிப்படையில் வருதுங்கிறத கொஞ்சம் கவனிச்சோன்னா, நல்ல தாராபலன் அடிப்படையில் அது வந்தால் மட்டுமே நமக்கு சிறப்பான யோகத்தை தரும். அப்படி மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா ஒரு கிரகம் தசாபுத்தியில் நம்மளை வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்துக்கு அந்த புஷ்கர நவாம்ச பாத தசாபுத்தி கொண்டு போகுங்கிறது உறுதி. இப்போ சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி 3, பூரம் 3, பூராடம் 3. இது நெருப்பு ராசிகளான மேசத்துலேயும் சிம்மத்துலேயும் தனுஷ்லையும் 7ஆவது பாதமாக வருது. தாராபலன்கிற அடிப்படையில் 7ஆவதுனா நம்ம என்ன சொல்லுவோம்? வதைன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பாதத்தை ஜென்மம், 2nd பாதத்தை சம்பத்து, 3ஆவது பாதத்தை விபத்து, 4ஆவது பாதத்தை சேமதாரை, 5ஆவது பாதத்தை பிரத்யேகதாரை, 6ஆவது பாதத்தை சாதகதாரை, 7ஆவது பாதத்தை வதைன்னு சொல்லுவோம். இப்போ இது 7ஆவது பாதமாக வர்றதுனால அது வதைங்கிற கேடரில் போகுது. அடுத்து சூரியனோட நட்சத்திரத்தில் கிருத்திகை 1, உத்திரம் 1, உத்திராடம் 1. இது நெருப்பு ராசிகளான மேசம், சிம்மம், தனுசு. இந்த வீட்டில் 9ஆவது பாதமாக வருது. 9ஆவது பாதத்துக்கு நம்ம என்ன கேடர் கொடுக்குறோம்? பரம மைத்திரம். பரம மைத்திரம்ங்கிற அந்தஸ்தை வாங்கி சூரியனோட நட்சத்திரங்கள் அந்த வீட்டில் இருக்குது.
அடுத்து கிருத்திகை 4, உத்திரம் 4, உத்திராடம் 4. இது ரிஷபம், கன்னி, மகரத்தில் வந்து 3ஆம் பாதமாக வருது. 3ஆம் பாதங்கிறது விபத்தை குறிக்கிறது. விபத்துன்னா நம்ம என்னமோ ஆக்சிடெண்ட் ஆகும் அது அப்படி இப்படின்னு நினைக்கக்கூடாது. பட் என்னன்னா அது ஒரு விபத்து தாரைனா விபத்து நடக்கிறது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம கூட ஒரு நெருங்கிய நண்பர் வந்து ஜாயின் பண்ணி நம்மக்கிட்ட இருந்தாலுமே அவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்மளை விட்டுட்டு போகாமல் இருக்கிறதும் கூட இது ஒரு வகையான விபத்துங்கிறது தான் சொல்லுவாங்க. அடுத்து சந்திரனோட நட்சத்திரம். சந்திரனோட நட்சத்திரத்தில் ரோஹிணி 2 ரிஷபத்துலையும், அஸ்த 2 கன்னியிலையும், திருவோணம் 2 மகரத்துலையும் இருக்குது. இது 5ஆம் பாதமாக வரும் நிலராசிகளில். 5னா என்ன சொல்லியிருக்கோம், பிரத்யேகு தாரையில் இந்த பலனை வந்து புஷ்கர நவாம்சம் வாங்கியிருக்கிறதுனால அது என்னதான் ராஜயோகத்தை கொடுக்குன்னு சொன்னாலும் 50% தான் நமக்கு அது நன்மையை தருமே தெரிய, மிச்சம் இருக்க 50% ஆபத்தும் வரலாம், நமக்கு தடைகளையும் கொடுக்கலாம். பிரத்யேகனாலே தடை தானே, நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் திடீர்னு தடையாகி நின்றோம். அந்த மாதிரி ஒரு அம்சத்தை இந்த புஷ்கர நவாம்ச பாதத்தில் கொடுப்பாங்க. அடுத்து ராகுவோட நட்சத்திரம். ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை 4 மிதுனத்துலையும், சுவாதி 4 துலாத்துலையும், சதய 4 கும்பத்துலையும் இருக்குது. காற்று ராசிகளில் இது எத்தனாவது பாதமாக வருதுன்னா 6ஆவது பாதமாக வருது. 6ஆவதுன்னா என்ன சொல்லியிருக்கோம், சாதகம். இது ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகமாவது இருந்து தசை நடத்துச்சுன்னா அந்த தசை வந்து நமக்கு நல்ல யோகமான தசையாக இருக்கும். குருவோட நட்சத்திரத்தில் புனர்பூசம் 2, விசாகம் 2, பூரட்டாதி 2. இந்த இதெல்லாம் துலாத்துலையும், கும்பத்துலையும், மிதுனத்துலையும் 8ஆம் பாதமாக வரும். 8னா என்ன சொல்கிறோம், மைத்திரங்கிறது என்னென்னா நம்ம கூடவே இருந்து வேலை பார்க்கும், நமக்கு மிக யோகமான ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்து குருவோட நட்சத்திரத்தில் புனர்பூசம் 4 கடகத்துலையும், விசாக 4 விருச்சிகத்துலையும், பூரட்டாதி 4 மீனத்துலையும் இருக்குது. நீர் ராசிகளில் இது 1ஆம் பாதமாக வரும். 1ங்கிறது நம்ம ஜென்மம் ஏற்கனவே சொல்லியிருக்கனா, அது மனசஞ்சலம், குழப்பம் இதுகளை தர்றதும் சொல்லியிருக்கனா. அடுத்து சனி பகவானோட நட்சத்திரம். பூசம் 2 கடகத்துலையும், அனுச 2 விருச்சிகத்துலையும், உத்திரட்டாதி 2 மீனத்துலையும், நீர் ராசியில் 3ஆம் பாதமாக வருது. 3னா ஏற்கனவே சொன்ன மாதிரி விபத்து தாரையில்ங்கிற போகுது. இந்த தாராபலன் வரிசையில் குருவின் நட்சத்திரம் புனர்பூசம் 2, விசாக 2, பூரட்டாதி 2. இந்த 3மே காற்று ராசிகளில் 8ஆம் பாதமாக வந்து ஃபஸ்ட் ரேங்கை பிடிக்கிறாங்க. அப்போ இந்த மிச்சம் இருக்க 6 கிரகங்களில் ஃபஸ்ட்டாக வர்ற கிரகம்னு பார்த்தா குருவோட விசாக 2ஆம் பாதங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து இடத்த பிடிக்குது. அடுத்தது சூரியனோட நட்சத்திரமான 1ஆம் பாதங்கள், அது வந்து நெருப்பு ராசிகளில் எத்தனாவது 9ஆம் பாதமாக வந்து 2ஆம் இடத்த பிடிக்கிறாங்க. அடுத்து ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை 4, சுவாதி 4, சதயம் 4 காற்று ராசியில் 6ஆம் பாதமாக வந்து 3ஆம் இடத்த பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 இடத்துல இந்த கிரகங்கள் போக மிச்சம் இருக்க 3 இடத்துலையும் மற்ற கிரகங்கள் பிடிக்கிறாங்க. 1 வதை தாரையாகவும் 2 விபத்து தாரையாகவும் வந்துடுறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குருவோட நட்சத்திரமான விசாகம் 2லேயோ, புனர்பூசம் 2லேயோ, பூரட்டாதி 2லேயோ ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினா காலபுருஷ தத்துவப்படி அது 8ஆம் பாதமாக வர்றதுனால அந்த தசையானது அவங்களுக்கு மிக மிக யோகமான தசையாகவே அமையுங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்தையே சொல்லலாம். எனக்கு வந்து விசாகம் 2ல் சனி தசை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ எனக்கு வயசு 40 ஆகுது. எனக்கு ஒரு 35, 36 வயசு வரைக்குமே நான் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு எப்போ இந்த சனி தசைன்னு ஒன்று ஆரம்பமாச்சோ அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமாவது வெளியில் தெரிய ஆரம்பித்தேன். என்னோட தேடல் எதை நோக்கி இருந்துச்சு, நம்ம எதுக்காகடா பிறந்தோம், என்னடா இந்த வாழ்க்கை என்னன்னுங்கும்போது எனக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக விதிமதி கதிங்கிற ஒரு டைட்டிலை பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ஜோதிடத்துக்குள்ளேயே வந்தேன். அதை பார்த்து வந்ததுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருந்து எனக்கு ஜோதிட ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா எனக்கு 5ஆம் அதிபதி சனி, அவர் போய் விசாகம் 2ல் உட்காந்துருக்காரு. 5ஆம் அதிபதினா என்ன, ஜோதிடம், காதல், குடும்பம், இந்த மாதிரி பூர்வ புண்ணியம், முதல் குழந்தை. இதில் முதல் குழந்தை என்னென்ன ஞாபகம் வருது. முதல் குழந்தை என்னோட பையன் வந்து பிறந்த நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம். என்னோட நட்சத்திரத்துக்கு அது 13ஆவது நட்சத்திரம். அப்படிங்கும்போது பதவி உயர்வை கொடுக்குற நட்சத்திரம்.
சாதாரணமாகவே ஒரு புஷ்கர வம்சத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே ஒரு நல்லதை செய்யுங்கிறதுக்கு இதுவே ஒரு உன்னதமான ஒரு இதாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு 5ஆம் பாவம் முடக்கு என்னோடய ஜாதகப்படி. ஆனால் அது முடக்காக இருந்தாலும் எனக்கு அது புஷ்கர வம்சத்தில் இருக்கிறதுனால வேலை செய்யலை. நான் ஆரம்பத்துலேருந்தே நல்ல சினிமா பார்ப்பேன், நல்ல என்ன சொல்கிறது, பூர்வ புண்ணியம், குலதெய்வ அருள் எல்லாமே எனக்கு நல்லா தான் கிடச்சிச்சு. எந்த ஒரு பாவமும் எனக்கு அதில் முடக்கமாக இல்லை. இதை மட்டும் நம்ம நினைக்காம அந்த இப்போ நான் வந்து தாராபலன் அடிப்படையில் நட்சத்திரத்தை வரிசைப்படுத்தியாச்சு. அடுத்து இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்று தசை நடத்துதுன்னு அதுக்கும் தாராபலன் பார்க்கணும். அப்படி தாராபலன் பார்த்தோன்னா நமக்கு நின்ற கிரகம் முதல் நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் வரை எண்ணி பார்த்தோன்னா அது எத்தனாவது தாரையாக வருது அப்படிங்கிறத கவனிச்சாலும் நமக்கு அந்த தசை யோகமான தசையாக இருக்காங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது தாராபலன் வரிசையில் 1, 3, 5, 7 இந்த தாரையாக வராமல் அந்த தாரையானது 2, 4, 6, 8, 9 வந்தால் அந்த திசையானது அற்புதமான யோகத்தை செய்யுங்கிறது உறுதியான இது. அப்படி மட்டும் அந்த சாரநாதனும் கொடுத்தவரும் சாரம் தந்த நட்சத்திரமும் நல்ல இதில் அமர்ந்துருச்சுன்னா 100% யோகமான அந்த தசையாக இருக்கும். இல்லை எனக்கு ஏதோ 1வது அமைஞ்சிச்சுன்னா 75 to 80% அந்த நன்மையை செஞ்சுட்டு தான் போகும். ஏன்னா அது புஷ்கர வம்ச பாதம். 108 பாதத்தில் 24 பாதம் ஜெயிச்சதே பெரிய விஷயமே. புஷ்கர வம்சத்தில் லக்னமோ இல்லை லக்னாதிபதியோ இருந்தாங்கன்னா அவங்க என்றைக்குமே இரவா புகழை அடைகிறார்கள் அப்படிங்கிறது உறுதியானது. அவங்க நல்ல ஃபேமஸாகவும் ஆகிறாங்க, புகழ் பெற்றவராகவும் இருக்காங்க. 1ஆம் பாவத்தில் புஷ்கர வம்சத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடந்துச்சுன்னா அவங்க நல்ல குணமுடையவர்களாகவும் தோற்றமுடையவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவராகவும் இருக்காங்க. அடுத்து 2ஆம் பாவத்தில் புஷ்கர வம்சத்தில் கிரகம் இருந்து தன் தசையை நடத்தும் பொழுது நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல உணவு இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், நல்ல வாக்கு இருக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். 3ஆம் பாவத்தில் புஷ்கர வம்சம் வந்து ஒரு திசையை நடத்தும் போது என்ன செய்யுதுன்னா நல்ல ஒரு எழுத்தாளராக அவங்க இருப்பாங்க. குறுகிய பயணத்தை அடிக்கடி செய்வாங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்க, ஐடியில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்லாம் நல்லா ஃபேமஸாக இருப்பாங்க, நல்லா வெளியில் தெரிந்த நபராக இருப்பாங்க. 4ஆம் பாவத்தில் புஷ்கரத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்துது. அப்போனா அவங்க அம்மா 4ஆம் பாவம்னா என்னது, அம்மாங்கிறது உறவுக்காரங்க. அம்மாவோட ஆதாயம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல வீடு, வண்டி, வாகனம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு. 5ஆம் பாவத்தில் புஷ்கரத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தினா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், ஜோதிடம், சினிமா, அரசியல், குலதெய்வ அனுகிரகம் எல்லாமே கிடைக்கும். இதில் என்னன்னா 5ஆம் பாவத்தில் இருந்து தசை நடத்தினான்னு தான் கிடையாது. 5ஆம் பாவ அதிபதி புஷ்கர வம்சத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தோட நன்மையும் தர்றாரு, அவர் இருக்கிற வீட்டோட நன்மையும் தர்றாருங்கிறது உறுதி தான். 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் புஷ்கரத்தில் நின்று தசை நடத்தினா நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும், தாய்மாமாவோட ஆதரவு கிடைக்கும், நோய் எதிரி கடன் போன்றவை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் புஷ்கரத்தில் நின்று தசை நடத்துது. அவங்களுக்கு திருமணம் தாமதமாகாமல் நல்ல மன வாழ்க்கை அமையும், நல்ல தொழில் கூட்டாளிகள், சமுதாய அந்தஸ்து போன்றவை கிடைக்கும். அடுத்து 8ஆம் பாவத்தில் புஷ்கரத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தினால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கடி உண்டாகும், தீர்க்காயில் கிடைக்கும், மறைபொருள் ஞானம் கிடைக்கும், பரம்பரை சொத்து உடையவராக இருப்பாங்க. மேலும் ஜோதிடத்தில் வந்து இவங்க புகழ் பெற்றவராக விளங்குவாங்க. அடுத்து 9ஆம் பாவத்தில் புஷ்கரத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினால் அவர்கள் நல்ல பாக்கியவான்களாகவும் ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் இருக்கவங்களாகவும் நீண்ட தூர பயணம் செய்பவராகவும் இருப்பாங்க. உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வியில் நன்றாக படித்து அதில் சாதனை படைப்பவராக இருப்பாங்க. அடுத்து 10ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் புஷ்கரத்துலேருந்து தசை நடத்துதுங்க. அவங்க தொழிலில் எதை தொட்டாலும் வெற்றி தான், வெற்றி நிச்சயமாக இருக்கும். மாமியாரோட ஆதரவு அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 11ஆம் பாவங்கிறது நம்மளோட லாபஸ்தானமா, அதில் புஷ்கரத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தினா அதில் நண்பர்களோட உதவி நன்றாக இருக்கும், லாபம் நல்லா கிடைக்கும், சேவிங்ஸ் நல்ல முறையில் இருக்கும் அவங்களுக்கு. 12ஆம் இடத்துல புஷ்கரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துது. அவங்க வெளிநாடு செல்ல யோகம் நன்றாக அமையும். அது இல்லாமல் அவங்க வெளிநாடு போகிறதுக்காக ஒரு பாஸ்போர்ட்டு, வீசா இதெல்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சீக்கிரம் கிடச்சிரும். நல்லா தூங்குவாங்க. சில பேர்லாம் படுத்தோடே தூக்கம் வராமல் எவ்வளவோ அவதிப்படுவாங்க. ஆனால் 12ஆம் அதிபதி மட்டும் புஷ்கர வம்சத்தில் இருந்துருச்சுன்னா அவங்க படுத்த 5 நிமிஷத்தில் தூங்கிடுவாங்க. ராகு கேதுக்கள் புஷ்கர வம்சத்தில் இருக்குது.
அவங்களுக்கு வந்து எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பாவத்தோட பலனை அவங்க கொடுத்துருவாங்க. மாந்தி புஷ்கர நவம்சத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் எந்த கிரகத்தோட காரத்தில் இருக்காரோ அந்த கிரகத்தோட காரகத்துவ வழியில் அவங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. மேலும் இந்த புஷ்கர நவம்ச பாதத்தில் இருக்கிற கிரகத்துக்கு உண்டான கோயில்கள் என்னென்னா, சூரியன் வந்து இப்போ புஷ்கர நவம்ச பாதத்தில் இருந்தார்னா சூரியனார் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து செவ்வாய் பகவான் புஷ்கர நவம்ச பாதத்தில் இருந்தாங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். அடுத்து சந்திர பகவான் அவங்க புஷ்கர நவம்ச பாதத்தில் இருந்தாங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புதன் பகவான் புஷ்கர நவம்ச பாதத்தில் இருந்தாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பகவான் வந்து புஷ்கர நவம் பாதத்தில் இருந்தாங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும். சுக்கிரன் அவர் வந்து புஷ்கர நவம்ச பாதத்தில் இருந்தாங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் கோயிலுக்கு போய் ரங்கநாதரையும் லட்சுமி தாயாரையும் வழிபட்டு வரலாம். அடுத்து சனி பகவான் புஷ்கர நவம்ச பாதத்தில் இருக்காங்களா, அவங்க காசி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். அடுத்து ராகு பகவான் புஷ்கர நவம்சத்தில் இருந்தால் திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவானை வழிபட்டு வரணும். அடுத்து கேது பகவான் இருந்தாங்கன்னா கீழ்பெரும்பெல்லம் போய் கேது பகவானை வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வளமாகவே கிடைக்கும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய எனது குருநாதர் எம்கேஆர் அவர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டியனாவுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். பேர் கலையரசி, தேனி 6. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 6380641574. ஸோ ஃபஸ்ட்டு மேடை மாதிரியே அவங்களுக்கு தெரியல, ரொம்ப அனுபவஸ்தாலி மாதிரி கேஷுவலாக பேசுனாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் நம்ம என்ன தான் ஜோதிடத்தில் இருந்தாலும் சரி, பெண்கள் எங்கு வளர்கிறாங்களோ அங்கே தான் நம்ம வளர்ந்த மாதிரி. அவங்க வளர வளர ஒரு வீடு மட்டும் இல்லை, இந்த நாடும் வளரும். இன்றைக்கி எல்லா துறையிலும் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக இல்லை, ஆண்களை தாண்டி வளர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லேயும் அவங்களுடைய பயணம் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்குது. தர்மசாஸ்திராவிலையும் அதே தான். தர்மசாஸ்திராவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆண் சிங்கங்களை விட பெண் சிங்கங்கள் வந்து அதிகமாக தன்னுடைய பயணத்தில் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மேலும் மேலும் வளர்வதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இவங்க தேனியிலேருந்து காலையில் 4 மணிக்கு கிளம்பி இதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவருடைய கணவர் வந்து அவருக்கு பொன்னாடை போற்றி, முதல் மேடை என்பதனால பொன்னாடை போற்றி அவங்களை சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.